முதலாவது சபையிலே தியத்திரா சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளை போன வாரம் அறிமுகமாக பார்த்தோம். இந்த வாரம் அதை தொடர்ந்து பார்க்கலாம். தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தைகளும், அதை குறித்த தீர்க்க தரிசனங்களையும், அதை குறித்த தன் மனதிலே ஏற்பட்டிருக்கிற வியாக்குலங்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இவ்விதமாக அதை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படிப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அதாவது தேவன் தன்னை குறித்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு சொல்லி அவரை குறித்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா? அக்கினி ஜுவாலைன்னா நமக்கு நல்லா தெரியும். எரிகிற அக்கினி ஜுவாலை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பிரகாசமான கண்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாம். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். அவருடைய பாதங்களை வர்ணிக்கிறாங்க. எப்படியா? பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். அவ்வளோ பல பலன்னு இருக்குது அவருடைய பாதங்கள். தேவகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்துவை தான் சொல்றாங்கன்றதுனாலதான் அந்த வார்த்தை தேவகுமாரன் சொல்கிறதாவது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தியத்திரா சபையை குறித்து அது எப்படிப்பட்ட சபை அப்படின்றத ஆண்டவர் வர்ணிக்கும் வண்ணமாக அவர் என்ன சொல்றாரு? உன் அன்பை பத்தி எனக்கு தெரியும், உன் கிரியை பத்தி எனக்கு தெரியும், உன் ஊழியத்தை பத்தி எனக்கு தெரியும், உன் விசுவாசத்தை பற்றி எனக்கு தெரியும், உன் பொறுமையை பற்றியும் எனக்கு தெரியும். நீ ரொம்ப பொறுமைசாலியான சபை. உன் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் புகழும் வண்ணமாகத்தான் இருக்குது இல்லையா? நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருந்ததையும் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய சாட்சி இல்லையா? அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ முன்னாடி செஞ்ச கிரியைகளை காட்டிலும் நீ பின்னாடி செய்தது ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த தியத்திரா சபையை குறித்து புகழ்ச்சியாக சொல்கிறார். 20ஆம் வசனத்துல, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் உக்கிரங்களுக்கும் படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். எவ்வளவு பெரிய விஷயம்! அன்னைக்கு நம்ம போன வாரம் தியானிக்கும் பொழுது நான் இதை பற்றி ஒரு அறிமுகம் சொன்னேன். அங்கே எப்படி ஒரு லீதியாள்ன்ற ஒரு பெண்ணின் நிமித்தமாக சுவிசேஷம் சொல்லப்பட்டதையும், அங்கே உள்ள மக்கள் ரட்சிக்கப்பட்டதையும், சபை கட்டுதல் அப்பொழுதுதான் நடைபெற்றது என்பதையும் வேத வல்லுநர்கள் குறிப்புகள் மூலமாக சொல்கிறார்கள். ஆனால் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, எசபேலின் ஒரு பெயர் கொண்ட, எசபேல் என்பது அவளுடைய பெயர் அப்படியாக கூறப்படல. அதாவது எசபேலின் ஆவி அவளுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஏன்னா தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், அவள் எப்படி செய்யறாளாம்? அவருடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ண செய்யறாளாம், விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க செய்கிறாளாம். இதே எசபேலை பற்றி நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்த்திருக்கிறோம். ஆகாபுடைய மனைவியான எசபேல். அந்த எசபேலை நிமித்தமாகத்தான் ஆகாப் எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? கொஞ்சம் கொடுமையும் படுத்துகிறார். அங்க உள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேர்களையும் கொடுமைப்படுத்துகிறாரு. இயேசு அங்கே தேவன் இருந்த அந்த கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களை கர்த்தருக்கு விரோதமான ஜனங்களாக, அல்லது கர்த்தரை மறந்த ஜனங்களாக, அல்லது கர்த்தரை பின்பற்றாமல் இருக்கும் ஜனங்களாக மாற்ற இந்த எசபேல் என்ன செய்யறாளாம்? தன்னுடைய கணவனான ஆகாபுக்கு சில யோசனைகளை சொல்லி கொடுக்கிறார். அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை அவள் என்ன செய்ய சொல்ற? மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்ததாக
அந்த சபை குறித்து, அந்த எசபேல் இருந்த, அந்த ஆகாப் இருந்த அந்த நாட்களிலே அந்த தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது தேவனுக்கு விரோதமான தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது விக்கிர தெய்வங்களை கும்பிட்டு அந்த தீர்க்கதரிசிகளுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து பராமரித்து வந்ததாக வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சியிலே கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு எசபேல் அங்கே இருந்ததாக, அப்பொழுது ஆகாபை தன் வசமாக வைத்துக்கொண்டு தான் நினைத்த காரியங்களை செய்ததாக அந்த எசபேல் குறிப்பாக அங்கே எலியாவின் காலத்திலே தான் என்ன நினைத்தாலோ அதை செய்ய அங்கே ஒரு வாய்ப்பு இருந்ததாக பார்க்கிறோம். அந்த எசபேல் தான், அந்த எசபேலின் ஆவிதான் என்னவாக இருந்திருக்கிறது. இந்த சபையிலும், தியத்திரா சபையிலும் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடும்படியாகவும், இன்னும் அதிகமாக விக்கிர தெய்வங்களை வணங்கும்படியாகவும், தீர்க்கதரிசிகளை, அதாவது தேவனுக்கு பிரியமான ஜனங்களை வேசித்தனம் பண்ணும்படியாகவும் அவள் என்ன செய்யறா, ஊக்குவிக்கிறாள். இது தவறில்லை அப்படின்ற உபதேசத்தை சொல்லும்படியாக அங்கே தீர்க்கதரிசியாக நின்றிருக்கிறாள் என்பதை ஆண்டவர் குறிப்பாக சொல்கிறார். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. எவ்வளவு தெளிவா இருக்கிறது பாத்தீங்களா? இதுல ஏதேனும் மறைப்பொருள் இருக்குதா? இல்ல. அவ மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் தவணை கொடுக்கிறார், நாட்கள் கொடுக்கிறார். நீ மனம் திரும்பிரு அப்படின்னு சொல்லி, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி, அவ மனம் திரும்பவே இல்லை. உடனே அவளை என்ன செய்துட்டாரு, கட்டில் கிடையாக்கிட்டாரு. கட்டிலோட கட்டிலா படுக்க வைத்து விட்டார். அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அங்க, நிச்சயமா அவர்களையும் என்ன செஞ்சிருப்பாங்க, உபத்திரவத்திலே அவர்களையும் நடக்க வைத்திருப்பார்கள். 23ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கிரியைக்கு தக்கன பலனைத்தான் நான் கொடுக்க முடியும். நீ தவறு செய்துட்டு, நீ விபச்சாரம் செய்துட்டு, நீ கள்ள போதனைக்கு அங்கே இடம் கொடுத்துட்டு, அங்கே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுத்துட்டு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டத நீ சாப்பிட்டுட்டு நீ தவறு செய்து கொண்டே இருந்தாய்னா உனக்கு மறுபடியுமாக என்னதான் நடக்கும், தீங்குதான் நேரிடும். உடனே கைவிடுவேன். இல்ல, நீ திருந்தினானா நான் என்ன செய்வேன், உன்னை சேர்த்து கொள்வேன். இதுதான் தேவன் கொடுக்கிற மகாபெரிய வெளிப்பாடாக இருக்கிறது. இது மறைபொருளாக இல்லை, இது வெளிப்பாடாகவே இருக்கிறது. இன்னும் 24 36 வசனம் வரைக்குமே தியத்திரா நாட்டை பத்தி தான், அங்க உள்ள அந்த மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை பத்தி தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் நமக்கு மறைப்பொருளாக எதுவுமே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் நிச்சயமாகவே அது ஜெயம் கொள்கிறவர்களுக்கு சாத்தியமான விஷயம். அதாவது தவறு செய்யாதபடிக்கு, விக்கிரகத்திற்கு தன்னை இடம் கொடுக்காதபடிக்கு, உபச்சாரம் செய்யாதபடிக்கு, தன்னை தற்காத்து கொண்டு தன்னிலே இருக்கிற மகிமையை விட்டுவிடாதபடிக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களுக்கு எவ்விதமாக அந்த சபையை ஆசீர்வதிப்பார், எவ்விதமாக அந்த சபையை மேற்கொண்டு அவர் ஜெயம் கொள்ள செய்வார் என்பதை ஆண்டவர் விவரித்து எழுதி வைத்திருக்கிறார். இது மறைப்பொருள் அல்ல, இது வெளியரங்கமான விஷயம். அதே நேரத்தில் நான் ஒரு சின்ன விஷயத்தையும் இதோடு சேர்த்து சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். அது தவறாக இருந்தால் நிச்சயமாக மன்னிக்கப்படும் நினைக்கிறேன். என்னன்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஊழியக்காரவங்களை தான் சொல்றேன், என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற விஷயங்களை வாசித்து அதுல இருக்கிற அர்த்தங்களை தங்களுக்கு வெளிப்பட்ட விதமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, திருத்து சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் இதுல எதுவுமே இல்லை. எல்லாம் ஆண்டவர் வெளிப்படையாக எழுதி வைத்திருக்கிறார். மறைப்பொருள் என்று எதுவுமே இல்லை. இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியம் உள்ளது, இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் வெளியரங்கமானது. இதுல எந்த ஒரு ரகசியத்தையும் ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. பாமர மக்களும், அதாவது நம்மை போன்ற சாதாரண விசுவாச கூட்டத்தினரும் அதை வாசித்து புரிந்து கொள்ளும் மனமாகவே ஆண்டவர் யோவானுக்கு இதை கட்டளையாக கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இதை வாசிக்கும் பொழுது இதுல ரகசியம் இல்லை என்று நினைத்து நாம் வாசிக்க வேண்டும்.
இத பெரிய ரகசியம் உள்ள இருக்கிறதாக அவர்கள் பிம்பமாக காட்டி காட்டி நம்மளை பயமுறுத்தி வைத்திருக்கிறதுனால தான் தேவனை விட்டு நாம் தூரமாக, அல்லது வேதத்தை விட்டு நாம் தூரமாக நிற்கிறோம். நாம் வேதத்திற்கு நெருங்கியவர்கள். வேதம் நமக்கு சொத்து. தேவன் நமக்கு கொடுத்த, நமக்கு அருளின மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த வேதத்தை நாம் நேசித்து வாசித்து அன்பு கொண்டு அதிலே இருக்கிற சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன போதனைகளை கேட்டு அவ்விதமாக நம்மளை மாற்றிக்கொள்ளும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் வரும் பொழுது, நடுவானத்திலே தேவனை பார்க்கும் பொழுது, அவர் ராஜ சிங்காசனத்திலே இருந்து நமக்கு நியாயம் விசாரிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் பெற வேண்டும், நம்முடைய சபையினரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? வேதத்தை நேசிக்கிறவர்களாக, வேதத்தில் உள்ள சத்தியத்தின்படி நம்மளை திருத்திக் கொள்கிறவர்களாக, அதை புரிந்து நேசித்து வாசிக்கிறவர்களாக இருந்தால் அதுவே போதுமான விஷயம். தியத்திரா சபைக்கும் நம் சபைக்கும் எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன், அதாவது தன்னை திருத்தி கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு நிச்சயமான வாழ்க்கை முறை உண்டு.